தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்பு. சென்னையில் 100 டிகிரி பாரன்ஹீட் வரை வெயில் கொளுத்தும் என வானிலை மையம் கணிப்பு. வெப்ப அலை காரணமாக அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ORS கரைசலை வழங்க உத்தரவு. ஹீட் ஸ்ட்ரோக் சிகிச்சைக்காக சிறப்பு வார்டு அமைக்கவும் தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். நீலகிரி, கோவை மாவட்டங்களில் வரும் 30ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு. ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலும் 30ஆம் தேதி கனமழை பெய்யும் என கணிப்பு. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 30ஆம் தேதி வரை இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வானிலை மையம் அறிவிப்பு. தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்து 1,13,840 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை எந்த மாற்றமும் இன்றி 1 கிராம் 270 ரூபாய்க்கு விற்பனை. கொடைக்கானல் அப்சர்வேட்டரி அருகே நடைபயிற்சி மேற்கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின். காரில் புறப்பட்ட முதலமைச்சருடன் கை குலுக்கி மகிழ்ந்த பொதுமக்கள். கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்து மகிழ்ந்த முதலமைச்சரின் மனைவி துர்கா ஸ்டாலின். பெரிய மாரியம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தபோது ஆர்வமாக புகைப்படம் எடுத்துக்கொண்ட பொதுமக்கள். தாவேக தலைவர் விஜய் வேட்புமனுவில் தெரிவித்த சொத்து விவரங்களை ஆய்வு செய்ய கோரிய மனு தள்ளுபடி. மனைவிக்கு 12 கோடி ரூபாய் கடன் கொடுத்ததாக கூறுவதில் சந்தேகம் என்ற மனுவை ஏற்க உயர்நீதிமன்றம் மறுப்பு. தாவேகவால் தான் வாக்கு சதவீதம் கூடியது என கூறுவது அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பது போல் உள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு விமர்சனம். தாவேகவின் அமைச்சரவை பட்டியல் என பரவும் பட்டியல் குறித்து கருத்து. எங்கள் கட்சி உருவாக்கி தேர்தலில் போட்டிட்டனால தான் வாக்கு சதவீதம் கூடி இருக்குன்னு தாவாக்க சொல்கிறாங்க. அதை பற்றி கருத்து. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்ற ஒரு பழமொழி ஏற்கனவே இருக்கின்றது. அது வேண்டுமானால் அவருடைய இந்த சொல்லுக்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். கோடை வெயிலால் கேன் குடிநீர் விற்பனை அதிகரித்துள்ள நிலையில் தரம் இல்லாத கேன் குடிநீரை விற்பனை செய்தால் 5000 ரூபாய் அபராதம். வழிகாட்டுதல்களை கடைபிடிக்காத ஆலைகள், விற்பனையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை. தனிநபர் பயன்பாட்டுக்காக தமிழ்நாட்டில் விற்பனையாகும் நிறுவனங்களின் மதுபானங்களை மட்டுமே புதுச்சேரியில் இருந்து கொண்டு வர முடியும். புதுச்சேரி மாநில மதுபானங்களை 4.5 லிட்டர் வரை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவது குற்றம் என்றும் தமிழக காவல்துறை விளக்கம். புதுச்சேரியிலிருந்து 90 மில்லி லிட்டர் மதுபானம் கொண்டு வந்தாலும் நடவடிக்கை பாயும் என அறிவிப்பு. குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என கடலூர் மாவட்ட மதுவிலக்கு போலீசார் எச்சரிக்கை. மதுரை மீனாட்சியம்மன் கோவில் திருக்கல்யாணத்தையொட்டி தயாராகும் பிரம்மாண்ட விருந்து. 7000 கிலோ அரிசி, 12000 கிலோ காய்கறிகளை வைத்து சமையல். தஞ்சாவூர் பெரிய கோவிலில் விமர்சையாக நடைபெற்ற தேரோட்டம். ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து வழிபாடு. மயிலாடுதுறை
மயிலாடுதுறையில் போதையில் இருந்த இளைஞர்கள் உணவகத்திற்கு வந்து தகராறு. பணம் கொடுத்துவிட்டு பார்சல் வாங்குமாறு கூறிய மாஸ்டரை கும்பலாக வந்து தாக்குதல் நடத்திய அதிர்ச்சி காட்சி. நெல்லை முக்கூடல் அருகே தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் ஏற்பட்ட பழுதால் பீச்சி அடித்த தண்ணீர். பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணான நிலையில் பழுதுபார்க்கும் பணி தீவிரம். பொள்ளாச்சி அருகே டாப் ஸ்லிப் அம்புலி சுற்றுலா பயணிகள் தங்கும் விடுதி அருகே புலி நடமாட்டம். மாலை 5 மணிக்கு மேல் தங்கும் விடுதிகளை விட்டு சுற்றுலா பயணிகள் வெளியே வர வேண்டாம் என வனத்துறை எச்சரிக்கை. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் கோயில் தேரோட்டம். விநாயகர், வேதகிரீஸ்வரர், திரிபுர சுந்தரி அம்மன் உள்ளிட்ட 5 தேர்களை பக்தி முழக்கத்துடன் வடம் பிடித்து இழுத்த பக்தர்கள். வேளாங்கண்ணியை அடுத்த செருதூரைச் சேர்ந்த மீனவர்களின் வலையை அறுக்க முயன்றதாக புகார். இலங்கை மீனவரை சிறைப்பிடித்து வந்த தமிழ்நாட்டு மீனவர்கள். தூத்துக்குடி நீர்நிலைகளில் குவிந்த வண்ணமயமான வெளிநாட்டு பறவைகள். மஞ்சள் மூக்கு நாரை, கூழைக்கடா, ஊதா கொக்கு உள்ளிட்ட பல்வேறு வகை பறவைகள் படையெடுப்பு. திண்டுக்கல் மலர்ச்சந்தையில் பூக்களின் விலை கடுமையாக சரிவு. மல்லிகை 300 ரூபாய்க்கும் சம்பங்கி 30 ரூபாய்க்கும் விற்பனையாவதால் விவசாயிகள் கவலை. திருவாரூர் அருகே அம்மையப்பன் கிராமத்தில் மறைந்த தாயின் மீதான நினைவாக மகன் கட்டிய மினார். தாஜ்மஹால் போன்று காட்சியளிக்கும் கட்டடத்திற்கு உள்ளூர் மக்கள் பெரும் வரவேற்பு. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி கைலாயநாதர் கோவில் தேரோட்டம் கோலாகலம். கடவுள் வேடமிட்டு நடனமாடியபடி சென்ற பக்தர்கள். கோவில்பட்டியில் அங்கன்வாடி மையத்திற்குள் புகுந்த பாம்பு. குழந்தைகள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்ட நிலையில் வனத்துறையினர் லாவகமாக பிடித்தனர். உதகை அருகே மசனக்குடி மரவக்கண்டி அணை பகுதிக்கு பரவிய காட்டு தீ. அணைக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரம். ஜனநாயகன் திரைப்படத்தில் தங்களது ஊர் பெயரை இழிவுபடுத்தியதாக புகார். உசிலம்பட்டி அருகே பாப்பாப்பட்டியில் கிராம மக்கள் போராட்டம். விஜயவாடா, திருப்பதி உள்ளிட்ட ஆந்திர நகரங்களில் பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு. சில பங்குகள் மூடப்பட்ட நிலையில் விற்பனை செய்யப்படும் நிலையங்களில் குவியும் வாகன ஓட்டிகள். ஆந்திராவில் எரிபொருள் விநியோகத்தை உடனடியாக சீரமைக்க அதிகாரிகள், எண்ணெய் நிறுவனங்களுக்கு முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உத்தரவு. எந்த ஒரு பெட்ரோல் பங்க் வாசலிலும் இருப்பு இல்லை என்ற பலகை இருக்கக்கூடாது என்றும் எச்சரிக்கை. புதுச்சேரியில் மும்மொழிக் கொள்கையால் பிரெஞ்சு மொழி நீக்கப்பட்டதற்கு திமுக எதிர்ப்பு. மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என புதுச்சேரி திமுக அமைப்பாளர் சிவா அறிவிப்பு.
அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார் மற்றும் சி.வி. சண்முகம் சொத்து விவரங்களை மறைத்ததாக தொடரப்பட்ட மனுக்கள் தள்ளுபடி. ஏற்கனவே இதே கோரிக்கையுடன் தாக்கல் செய்த வழக்கு தள்ளுபடியானதை சுட்டிக்காட்டி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மேற்கு வங்கத்தில் இன்று மாலை 6 மணியுடன் நிறைவடையும் பரப்புரை. 2ஆம் கட்டமாக 142 தொகுதிகளில் வரும் புதன்கிழமை வாக்குப்பதிவு. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் காட்டாட்சி நடத்தி வருவதாக தேர்தல் பரப்புரையில் பிரதமர் மோடி தாக்கு. பெண்களின் வாக்குகளை திரிணாமுல் காங்கிரஸ் மதிக்கவில்லை எனவும் சாடல். பிளவுவாத சக்திகளுக்கு மேற்கு வங்க மக்கள் இடமளிக்க மாட்டார்கள் என முதலமைச்சர் மம்தா பானர்ஜி நம்பிக்கை. திரிணாமுல் காங்கிரசின் வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் நீதிபதி ஸ்வர்ணகாந்தா சர்மா முன்னிலையில் ஆஜராக போவதில்லை என அரவிந்த் கெஜ்ரிவால் திட்டவட்டம். நீதிபதி ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டி வந்த நிலையில் அறிவிப்பு. जस्टिस स्वर्णकांता जी के कोर्ट में ना तो स्वयं पेश होऊंगा और ना ही मेरी तरफ से कोई वकील पैरवी करेगा. ராகவ் சத்தா உள்ளிட்ட 7 எம்பிக்கள் பாஜகவில் இணைய மாநிலங்களவை தலைவர் ஒப்புதல். என்டிஏ கூட்டணியின் மாநிலங்களவை எம்பிக்கள் எண்ணிக்கை 148 உயர்ந்தது. வெங்காயத்தை பேண்ட் பாக்கெட்டில் வைத்துக் கொண்டால் வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்கலாம் என கூறிய மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா. 120 டிகிரி வெப்பத்திலும் தன்னால் தாக்கு பிடிக்க முடியும் என மத்திய பிரதேசத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பேச்சு. जून के माह में 51 डिग्री भी होगा तो सिर के ऊपर पट्टा लगाओ, पॉकेट में प्याज डालो, भगवान का नाम, अरे दादा के पॉकेट में भी प्याज दे।